Hello friends, welcome to our channel Learn and Teach with Arun. In the video நம்ம என்ன பண்ண போறோம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா Python programming from the beginning. So video lecture வந்து series ஆரம்பிக்க போறோம். சரிங்களா? So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு லேப்டாப்லயோ அல்லது டெஸ்க்டாப்லயோ வந்து Python சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாம Python வந்து இன்ஸ்டால் பண்ணாம எப்படி வந்து நம்ம Python programs வந்து வர்க் பண்ணி பார்க்கிறது ஆன்லைன்ல எப்படி வர்க் பண்ணி பார்க்கிறது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். So இதில் வந்து கூகுளில் போயிட்டு பைத்தான் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ பைத்தான் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த python.org இந்த ஹோம் பேஜ் வரும். சரிங்களா? ஸோ அது அந்த ஹோம் பேஜுக்கு போங்க, இந்த போர்ட்டலுக்கு போங்க. ஸோ இங்கே போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன விண்டோ இருக்குது பாருங்கள். இந்த கிரேட்டர் தென் சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து மவுஸை ப்ளேஸ் பண்ணி பாருங்கள். லான்ச் இன்ட்ராக்டிவ் ஷெல் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டமில் வந்து பைத்தான் இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த இன்ட்ராக்டிவ் ஷெல்லை வந்து லான்ச் பண்ணி ஆன்லைனில் பைத்தான் கன்சோல் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணி பார்க்கலாம். பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து நான் லான்ச் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஆன்லைன் கன்சோல் ஃப்ரம் பைத்தான் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ பைத்தானுக்கு உண்டான ஆன்லைன் கன்சோல் நான் ஆல்ரெடி கொஞ்சம் ஒர்க் பண்ணி காமிச்சிருக்கேன் இங்கே. சரியா? ஸோ உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து இந்த மாதிரி வரும். முதல்ல ஒரு ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணியிருப்போம், நம்ம பிரிண்ட்டு வெல்கம் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் வந்து str1 str2 அப்படின்னு சொல்லி ரெண்டு ஸ்ட்ரிங்கை வந்து அசைன் பண்ணிவிட்டு அதை டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருப்போம். ஸோ எகைன் வந்து அதை ஒர்க் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ பிரிண்ட்டு வெல்கம். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து பிரிண்ட் ஆகும், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ செமிகோலன் வைக்கலாம் அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரியா? ஸோ பிரிண்ட்டுன்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வெல்கம் ஸ்ட்ரிங்கு வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இதே தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு ஸ்ட்ரிங்கு ஒன்று அசைன் பண்ணியிருப்போம். str1 அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிளுக்கு நம்ம வந்து ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருப்போம். வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராமிங், வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராமிங். ஸோ அந்த ஸ்ட்ரிங்கை வந்து அசைன் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் அதே போல் வந்து str2 அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள், அதுக்கு வந்து learn and teach with Arun, learn and teach with Arun அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே வந்து என்டர் கீ ப்ரெஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணல இல்லையா, அதனால் அது என்ட்ரு கீ ப்ரெஸ் ஆனதால அது ஓடிடுச்சு. சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண, திரும்ப அந்த லைனை வந்து டைப் பண்ணுறேன். learn and teach with Arun, learn and teach with Arun. டபுள் கொட்டேஷன் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நீங்கள் ஜஸ்ட் வந்து அந்த str1 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரிங்கோட வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்கை வந்து டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராமிங். அதே போல் str2வில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா learn and teach with Arun அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ ஜஸ்ட் அந்த வேரியபிள் அல்லது ஸ்ட்ரிங்கோடைய நேமை வந்து டைப் பண்ணாலே போதும், பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வேண்டியதில்லை. ஸோ பிரிண்ட் வேணும்னா நம்ம யூஸ்வலாக ப்ரோக்ராமில் வந்து பிரிண்ட்டு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி பண்ணுவோம். இது வந்து பைத்தான் கன்சோலில் பண்ணுறதுனால ஜஸ்ட் அந்த வேரியபிள் நேம் வந்து டைப் பண்ணாலே உங்களுக்கு அந்த பிரிண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பிரிண்ட்டு str1 ரெண்டு ஸ்ட்ரிங்கும் சேர்ந்து டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா str1, அதுக்கப்புறம் நடுவில் ஒரு ஸ்பேஸ் வரணும்னு வச்சுப்போம். ஸோ அப்போ டபுள் கொட்டேஷனுக்குள்ளார ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. எகெயின் வந்து இந்த ப்ளஸ் சிம்பிள், கன்கார்டினேஷன் சிம்பிள். ஸோ அந்த str2. ஸோ என்ன ஆகும்னா வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராமிங் learn and teach with Arun அப்படின்னு சொல்லி வரும். ரெண்டு ஸ்ட்ரிங்கும் ஒரே லைனில் வரும். அந்த ரெண்டு ஸ்ட்ரிங்குக்கு நடுவில் ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதுதான் அப்படி அந்த ப்ளஸ் சிம்பிள் எம்டி ஸ்பேஸ் யூஸ் பண்ணி சொல்லியிருப்போம். ஸோ இதுதான் வந்து அந்த இதோடைய அவுட்புட்டு. ஸோ இதே போல் வந்து நீங்கள் a=10 அப்படின்னு ஒரு அசைன் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். ஏன் டைப் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து என்னது இந்த வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ பிரிண்ட் ஏ அப்படின்னு போட்டாலும் அதே தான் வரும். சரிங்களா? ஸோ பிரிண்ட்டுன்னு பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் அந்த வேரியபிள் நேம் சொன்னாலே உங்களுக்கு அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? அது அதே போல் b=20 அப்படின்னு வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. c=a + b.
இந்த C பிரிண்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும் A வேல்யூ 10 B வேல்யூ 20 இல்லையா C is equal to 30 அப்படின்னு சொல்லி வரும் C வேல்யூ வந்து 30 ன்னு சொல்லி வரும் இல்லையா C வேல்யூ வந்து 30 ஸோ அதனால் 30 அப்படின்னு சொல்லி வரும் ஸோ இந்த மாதிரி ஸோ இதுவே வந்து நான் இப்போ B is equal to 20.314 இந்த மாதிரி கொடுக்குறேன்னு வச்சுப்போம் எகைன் வந்து C is equal to A plus B இப்போ C பிரிண்ட் பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கள் முதல்ல A என்ன வருதுன்னு பாருங்கள் A வந்து 10 B வந்து 20.314 வரும் C வந்து 30.314 வரும் இல்லையா எதுக்கு நான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற லாங்குவேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது முன்னாடி டேட்டா டைப் சொல்லுவோம் ஸோ இங்கே வந்து அந்த மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நம்ம கொடுக்குற வேல்யூ இல்லை அசைன் பண்ணுற வேல்யூக்கு தகுந்த மாதிரி அது டேட்டா டைப்பை எடுத்துக்கும் சரிங்களா இதுலேயே வந்து டைப் ஆஃப் பின்னு கொடுக்குறோன்னு வச்சுப்போம் என்ன வருது பாருங்கள் பி வேரியபிளோட டைப் வந்து ஃப்ளோட் அப்படின்னு சொல்லி வருது ஏன்னா நம்ம 20.314 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இதே வந்து டைப் ஆஃப் சி கொடுத்தாலும் ஃப்ளோட்டு தான் வரும் ஏன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ரிசல்ட் வந்துருக்கு இல்லையா அது இது டைப் ஆஃப் str1 or 2ன்னு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க ஸ்ட்ரிங்குன்னு வரணும் இல்லையா இது கிளாஸு ஸ்ட்ரிங்குன்னு சொல்லி வருது சரியா ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது நம்ம அந்த டேட்டா டைப் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது ஸோ இதே போல் நம்ம என்ன பண்ணலாம் பைத்தான் கன்சோலில் டைரெக்டாக ஆன்லைனில் ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா பைத்தான் வந்து இன்ஸ்டால் பண்ணல நம்ம லேப்டாப்பில் அல்லது டெஸ்க்டாப்பில் அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணலாம் டைரெக்டாக ஆன்லைனில் இந்த போர்ட்டலில் இருந்துட்டு பைத்தான் இன்டரப்டர் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இது வந்து ஒரு மெத்தட் ஸோ இன்னொரு மெத்தட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கம்பைலர்ஸ் வந்து நிறைய இருக்குது ஆன்லைன் கம்பைலர்ஸ் வந்து நிறைய இருக்குது சே ஃபார் எக்ஸாம்பிள் IDE 1ன்னு சொல்லியிருக்கு அதே போல் ஆன்லைன் GDBன்னு சொல்லி ஒரு கம்பைலர் இருக்குது சரிங்களா ஆன்லைன் GDB ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம் IZ அப்படின்னு சொல்லி ஒரு கம்பைலர் இருக்குது இது எல்லாமே ஆன்லைன் கம்பைலர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆன்லைன் GDBன்னு இருக்குன்னு வச்சுப்போம் இந்த போர்ட்டல் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும் இதை நீங்கள் வந்து ரன் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் இதில் என்ன பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு மட்டும் போட்டிருக்காங்க சரிங்களா யூஸ்வலாக இந்த மாதிரி ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே என்ன பண்ணணும் லாங்குவேஜ் சூஸ் பண்ணணும் இந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணிங்கன்னா இந்த மெனு இருக்கு இல்லையா மெனுவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன லாங்குவேஜுக்கெலாம் இந்த போர்ட்டலில் வந்து கம்பைலர் இருக்குது அதாவது நான் ஜாவா ப்ரோக்ராமே ரன் பண்ணி பார்த்துக்கலாம் ஜாவா ப்ரோக்ராம் வந்து இதிலே ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம் C++, C, PHP, Python, VB இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜுக்கும் இதில் வந்து கம்பைலர்ஸ் இருக்குது ஸோ இங்கே வந்து ஆன்லைனில் டைரெக்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ நாம் வந்து பைத்தான் சொன்னோம் அதனால் பைத்தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஸோ இதை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கீழே இருக்க விண்டோவில் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வரும் ஸோ எனக்கு வந்து இதான ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம புதுசாக டைப் பண்ணுறோன்னு வச்சுப்போம் ஸோ இதை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் இதை புதுசாக டைப் பண்ணிக்கலாம் நான் வந்து என்ன பண்ணுறேன் பிரிண்ட்டு ஹலோ பைத்தான் வேர்ல்டுன்னு சொல்கிறேன்னு வச்சுப்போம் ஹலோ பைத்தான் வேர்ல்டு ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் ஹலோ பைத்தான் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி வரும் ஸோ இது வந்து ஒரு மெத்தட் ஸோ நம்ம வந்து பைத்தான் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணாமலே என்ன பண்ணலாம் டைரெக்டாக ஆன்லைனில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம் சரிங்களா சாம்பிள் அந்த ஒரு 2-3 ஸ்டேட்மெண்ட் மட்டும் ஒர்க் பண்ணி பார்ப்போம் சரிங்களா எகெயின் A is equal to அந்த 10A B is equal to 20.314 print A plus B இல்லை A into B ன்னு கொடுக்குறேன்னு வச்சுப்போம் ஸோ உங்களுக்கு வந்து ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன ரிசல்ட் வருமோ அது வரணும் இல்லையா பாருங்கள் 203.4 அப்படின்னு சொல்லி வருது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா சரியா இதிலே வந்து உங்களுக்கு வேணும்னா ஸ்ட்ரிங் ஏதாவது ஆட் பண்ணோம்னா இந்த ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் சிம்பிள் சேர்த்துக்கோங்க கன்கார்டினேஷன் சிம்பிள் சரிங்களா ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்த்துக்கோங்க என்ன வருது இங்கே A into B ப்ளஸ் சிம்பிள் தேவையில்லை சரிங்களா
டைப் எரர் வருது சரிங்களா cannot convert float object to string implicitly ன்னு சொல்லி வருது ஸோ அது வந்து இது போட்டுக்கோங்க கமா போட்டுக்கோங்க சரியா ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ரிசல்ட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசல்ட் வருது சரிங்களா அது ஸோ இது மாதிரி ஆன்லைனில் வந்து பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ ஒர்க் பண்ணி பார்த்து வந்து சேவ் பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் கோடிங்கை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் ஃபியூச்சர் யூஸுக்கு அல்லது ஷேர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து ஆன்லைன் கம்பைலர் ஸோ இதுதான் வந்து சிஸ்டமில் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணாமல் நம்ம வந்து பைத்தான் எப்படி ஒர்க் பண்ணுறது அதுக்கு ஒன்று சிம்பிள் மெத்தட்ஸ் ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்